ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு livelovelaughrecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ரவா லட்டு. இது எப்படி பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்ஸோடு பண்ணலான்றதை இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். அதில் 1/4 கப் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடாகி உருகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் 1/4 கப் அளவுக்கு உடைச்ச முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா செவந்து நிறம் மாறி வரும்போது அதை எடுத்து வெளியில் வச்சிடலாம். இப்போது இதே நெய்லேயே நம்ம திராட்சையையும் பிஸ்தாவையும் நம்ம வறுத்துக்க போகிறோம். பிஸ்தா ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான், ஆனால் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரவா லட்டு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு உலர்ந்த திராட்சையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு பிஸ்தாவும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ எல்லாமே கரெக்டாக ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து மறுபடியும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போது மிச்சம் இருக்கிற நெய்யில் நம்ம ரவையை வறுத்துக்க போகிறோம். ஸோ ரவா லட்டுக்கு இந்த நெய் வந்து ரொம்ப முக்கியம். நெய்யோட மெஷர்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். இந்த அளவுக்கு நெய் இருந்ததுனா தான் நம்ம ஸ்வீட் ஷாப்பில் வாங்குகிற ரவா லட்டு மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ இந்த நெய்லேயே 1 கப் அளவுக்கு நம்ம ரவை ஆட் பண்ணிக்கிறோம். ரவா உப்புமா, ரவா இட்லிலாம் செய்ய யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே ரவை தான் நம்ம இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. ரவை வந்து கலர் மாறக்கூடாது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் எல்லாமே ஈவனாக ஃப்ரை ஆகி நம்மளுக்கு வரும். ரவை நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு சூப்பரான வாசனை வரும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ரவை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். ரவை கலர் மாறக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு ரவா லட்டு வந்து கடையில் விற்கிற மாதிரியே கிடைக்கும். இப்போ பார்த்திங்களா, நம்ம ரவா வந்து நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். மீன்வைல் ஒரு சாஸ்பேனில் 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரணும். அதனால் ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. இப்போ வாசனைக்காக ஒரு 2 ஜெனரஸ் பிஞ்சஸ் அளவுக்கு காடமம் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து இந்த சுகர் சிரப் நல்லா கொதிக்கணும். கொதி வந்து 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த அளவுக்கு கொதிக்க விடணும். ஒரு 7 to 8 மினிட்ஸ் இது நல்லா கொதிச்சதுனாலே நம்மளுக்கு சிங்கிள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த சிங்கிள் ஸ்ட்ரிங் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் ரவையை ஆட் பண்ணணும். இப்போ சிங்கிள் ஸ்ட்ரிங் ஃபார்ம் ஆகிடுச்சு. நான் ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா ரவையை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃப்ளேமை ஆன்லேயே வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக நம்மளோட சுகர் சிரப் கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகி 2 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கு போயிடும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ரவா லட்டு சரியாக வராது. அதனால் சிங்கிள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்த உடனேவே ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ரவையை ஆட் பண்ணி எந்த லம்ஸுமே இல்லாத அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. கூடவே இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, முந்திரி, திராட்சை, பிஸ்தா, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது இதெல்லாத்தையும் சேர்ந்து நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போது இதெல்லாம் நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறமா எந்த லம்ஸுமே இல்லாத அளவுக்கு கலந்து வரணும். அதுக்கப்புறமா இதை நம்ம மூடி வச்சிட போகிறோம். மூடி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே வச்சிட போகிறோம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம உடனே எடுத்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு லட்டூஸ் பிடிக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ பாருங்கள், ஒரு ஃபியூ மினிட்ஸில் நம்மளுக்கு நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துருச்சு. இப்போது கன்சிஸ்டன்சி பார்த்திங்களா, இந்த அளவுக்கு இருக்குது. இது ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ரவா வந்து இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஒரு தடவை கையை வந்து நல்லா நெய்யில் க்ரீஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரவா லட்டு பிடிக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பர்ஃபெக்டான ஷேப் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் வந்து லட்டுவாக உருட்டி வச்சுருங்க. ஏன்னா ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு லட்டு மாதிரி செய்கிறதுக்கு வராது. அதனால் இது கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே நம்ம நல்லா லட்டுவாக பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும்.
இப்போ கிட்டத்தட்ட நம்மளோட எல்லா ரவாவும் லட்டு பிடிச்சாச்சு. இப்போது கையை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம பிடிச்சி வச்சுருந்த லட்டூஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. சூப்பரான நம்ம கடையிலலாம் கிடைக்கும் இல்லையா, அதே டேஸ்ட்டில் ரவா லட்டு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதை அடுத்த ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.